அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிஒய்க்யூ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஆர் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நாட் கரெக்ட், அதாவது கரெக்டான மேட்ச் எது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது, அந்த கேஸ் எதனால் போடப்பட்டது, அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே கொஷின். இப்போது நீங்கள் படிக்கும்போது இப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ்னால் பிரசிடென்ஷியல் ரூல் அப்படிலாம் படிக்கக்கூடாது. உன்னி கிருஷ்ணன் கேஸ்னால் ரைட் டு எஜுகேஷன், பிரகாஷ் சிங் கேஸ்னால் இது சம்திங் போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஆக்சுவலாக இதுதான் சி தான் ஆன்சர், போலீஸ் ரிஃபார்ம்ஸு. ஸோ எப்படி அப்படிங்கிறத, நாகராஜ் கேஸ்னால் ரிசர்வேஷன் ஏன் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. ஆக்சுவலாக என்ன கேஸ் இது அப்படின்னா, எஸ்ஆர் பொம்மை கர்நாடகாவில் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ஷியல் ரூல் வச்சு அண்டர் ஆர்டிகல் 356 ஓகேங்களா ரூல் வச்சு அந்த எஸ்ஆர் பொம்மை கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் சுப்ரீம் கோர்ட் அணுகியிருப்பார். அப்போது சுப்ரீம் கோர்ட்டு சில லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இப்போ கவர்னர் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா கவர்னரோட கேஸு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அதெல்லாம் காலத்தால் ரொம்ப அதிகப்படியான யூசேஜினால ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகிருக்கும். இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரசிடென்ஷியல் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப வாடிக்கையாக இருந்தது. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ரூல் வச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் கலைக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரசிடென்ஷியல் ரூல் நீ ஒரு ஸ்டேட்டில் போடணும் அப்படின்னா 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா ராஜ்யசபாலையும் அப்ரூவல் வாங்கின பிறகு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ஷியல் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்டில். இன்கேஸ் பிரசிடென்ஷியல் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், அது பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனாக இருக்குது அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அசம்பிளியை ரீஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு பிரசிடென்ஷியல் ப்ரொக்ளமேஷன். அதாவது பிரசிடென்ஷியல் ஒரு ரூலை ஒரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ கவர்னர் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. கவர்னர் தான் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ அந்த பிரசிடென்ட் எடுக்கக்கூடிய ப்ரொக்ளமேஷன் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸோட முகாந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எந்த ஆர்டிக்கல் வச்சு அதை கலைச்சிருக்காங்க, ஆர்டிகல் 356. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் பிரசிடென்ஷியல் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2 ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா கிட்ட பர்மிஷன் அப்ரூவல் வாங்கணும். நெக்ஸ்ட் இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. பிரசிடென்ஷியல் ரூல் நீதித்துறை புலனாய்வுக்கு உட்பட்டது. பிரசிடென்ஷியல் ரூல் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனாக இருந்ததுன்னா கேன் ரீஸ்டோர் த அசம்பிளி அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உன்னி கிருஷ்ணன் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1993 போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அதாவது இந்த கேஸ் மூலயமா தான் ரைட் டு எஜுகேஷன் அப் டு ஏஜ் 14 இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கோம். உன்னி கிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி. ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஏஜ் 14 கம்பல்சரியாக இருக்கணும், ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கணும், இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிகல் 21A இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். ஸோ அந்த அந்த ஆர்டிக்கல் வச்சு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா ஆர்டிஇ ஆக்ட் 2009 அப்படின்னு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுருக்குது அப்படின்னா 8 - 6 2, அப்போ 2002 அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? சிம்பிளாக எழுதிக்கணும். ஸோ உன்னி கிருஷ்ணன் கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபியில் ரைட் டு எஜுகேஷன் அப் டு 14 கம்பல்சரி எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 21A இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். அந்த ஆர்டிக்கலை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஇ ஆக்ட்
2009 கொண்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்டிசபிள் ரைட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஜஸ்டிசபிள் ரைட் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ப்ரியாம்பல் இதிலெல்லாம் பார்த்துருப்போம். ஜஸ்டிசபிள்னா என்னென்னா எனக்கு இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிசபிள் ரைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ் சிங் கேஸ். ஸோ இதை பார்க்குற நாகராஜ் கேஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இப்போ நாகராஜ் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 77 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 16(4)A 16(4)B சேர்த்துருப்பாங்க. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஆர்டிக்கல் 15(4) வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 1 2025 கேட்டிருக்காங்க, 2025 2024 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆர்டிக்கல் 15(4)ல் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது 16(4)Aவும் கேட்கலாம். இப்போ 16(4)A 16(4)B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க, ப்ரொமோஷனில் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. இதுதான் வந்து நாகராஜ் கேஸ். இதுவும் ரிசர்வேஷன் சம்மந்தம், அதாவது எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க, ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க இதில். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ஆக்ட் வந்திருக்கும், இதில் தான் 2009. இது வந்து ஆர்டிக்கல் 356. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ், ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ பிரகாஷ் சிங்ன்றது டிஜிபி எக்ஸ் டிஜிபி, அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருப்பாங்க, ரிஃபார்ம்ஸ் வேணும் போலீஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேண்ட்மார்க் இந்த கேஸ் மூலமாக தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. டிஜிபியோட மினிமம் வந்து 2 years இருக்கணும். நிறைய வந்து ஒரு 8 டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு வந்து போர்டுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 டைரக்டிவ்ஸ் வந்து இதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த நாட் பேர் அப்படின்னா பிரகாஷ் சிங் கேஸ் ஆக்சுவலாக ஜுடிஷியல் கிடையாது, போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் சி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.